ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான் டிஎன்ஏயு கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நிறைய காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வித்தவுட் டொனேஷனில் இன்னமும் காலேஜஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி ஸ்காலர்ஷிப்புக்கும் உங்களுக்கு வந்து அவைல் பண்ணுறாங்க. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த மாதிரி கேஸ்ட்டில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலும் சரி, ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, ஸ்காலர்ஷிப்பும் அவைல் பண்ணுறாங்க. நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போட்டாலும் சரியா, அந்த மாதிரியான காலேஜஸில் அட்மிஷன் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். வேகமாக போட்டிங்க அப்படின்னா டொனேஷன் இல்லாமல் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டது வந்து பார்த்திங்கன்னா, சார் நான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா போகலான்னு இருக்கேன். அங்கே ஃபீஸ் வந்து எவ்வளோ சார் இருக்கும்? பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு, அது இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சருக்கு, பிஎஸ்சி ஃபாரஸ்ட்டுக்கு, அதே மாதிரி செரிகல்ச்சருக்கு, அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனுக்கு சரியா, இதுக்கெல்லாம் எவ்வளோ சார் வந்து ஃபீஸ் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் சரியா. அதாவது செமஸ்டர் ஃபீஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லி என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 4500 அதுக்கப்புறம் ஹாஸ்டல் எஜுகேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 1800 ஸ்பெஷல் ஃபீஸ் வந்து 1700 அதுக்கப்புறம் லைப்ரரி ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1200 எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 5000 ஸ்போர்ட்ஸ் ஃபீஸ் வந்து 1000 அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் லேப் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000 எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் வந்து 2500 பிளேஸ்மெண்ட் ஃபீஸ் வந்து 250 அதுக்கப்புறம் அகடமிக் காலண்டர் 100 அதுக்கப்புறம் ஸ்டடி டூர் அதாவது அவுட்டோர் கிளாஸஸ் சரியா, இதுக்கு வந்து 2500 வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வளரும் வேளாண்மை அப்படிங்கிற திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 வாங்குறாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 350 வாங்குறாங்க. மொத்தமாக செமஸ்டர் ஃபீஸ் டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,000 வருது சரியா. அதுக்கப்புறம் ஒன் டைம் பேமெண்ட் சரியா, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒன் டைம் பேமெண்ட் தான் இது ஃபுல்லாகவே. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாக ஒரு தடவை தான் நம்ம பே பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட் இயரில் மட்டும் நம்ம பே பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளேசர் சரியா, பிளேசர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் 4500 அதுக்கப்புறம் மணி டெபாசிட் அதாவது காசு அண்ட் மணி டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா 5000 அதுக்கப்புறம் ஐடி கார்டு வந்து பார்த்திங்கன்னா 200 அதுக்கப்புறம் அதாவது ரூல்ஸ் சி சிலபஸ் புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியா 100 என்சிசி சரியா ஃபண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ஒய்ஆர்சி ஆனுவல் மெம்பர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா 15 டிஎன்ஏ அதாவது கிராஃப்ட் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 அதுக்கப்புறம் மார்க் ஷீட் வெரிஃபிகேஷன் ஹையர் செகண்டரி அதுக்கப்புறம் சிபிஎஸ்சி ஆர் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 சிபிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்தீங்கன்னா 500 வரும் இதில் சரியா. அப்போ சிபிஎஸ்சியில் படிக்காமல் நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டில் படிச்சிங்கன்னா மொத்தமாக இந்த ஒன் டைம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,925 வருது. சிபிஎஸ்சி ஆர் ஈக்குவலண்ட் சரியா, சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 11,325 வருது சரியா. இது எல்லாத்தையும் தாண்டி மொத்தமாக ஃபீஸ் வந்து பர் செமஸ்டருக்கு 33,925 வருது. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 34,325 வருது. இது யாருக்கு அப்படின்னா பிஎஸ்சியில் வரவங்க சரியா. ஒருவேளை நீங்கள் வந்து பிடெக்கில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் எவ்வளோ, அதாவது பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இல்லை பிடெக் பயோடெக்னாலஜி இல்லை பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இல்லை பிடெக் வந்து அக்ரி பிஸ்னஸ் சிஸ்டம் இல்லை பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த மாதிரி பிடெக் கோர்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் வந்து 4500 செல்ஃப் சப்போர்ட்டிங் ஃபீஸ் இதுதான் அதிகம் சரியா. செல்ஃப் சப்போர்ட்டிங் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 40,000 நீங்கள் பே பண்ணணும். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் எஜுகேஷனல் இதெல்லாம் வந்து போன ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம்ல அதே தான் 1800 அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1700 லைப்ரரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1200 எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 5000 ஸ்போர்ட்ஸ் ஃபீஸ் 1000 அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் லேப் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000 எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 2500 பிளேஸ்மெண்ட் ஃபீஸ் வந்து 250 அகடமிக் காலண்டர் வந்து பார்த்திங்கன்னா 100 அதுக்கப்புறம் ஸ்டடி டூர் அண்ட் அவுட்டோர் சரியா, இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2500 அதுக்கப்புறம் வளரும் வேளாண்மை 100 ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா 350 மொத்தமாக சேர்த்து ஒரு செமஸ்டருக்கு 63,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒன் டைம் பேமெண்ட் சரியா. ஒன் டைம் பேமெண்ட் பற்றி முன்னாடியே பார்த்தோம்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டில் படிச்சிங்க அப்படின்னா 10,925 ஒன் டைம் பேமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சிபிஎஸ்சி ஆர் ஐசிஎஸ்சி ஈக்குவலண்ட்டில் படிச்சிங்கன்னா 11,325 நீங்கள் பே பண்ணணும். அப்போ மொத்தமாக சேர்த்து நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டில் படிச்சிங்கன்னா 73,925 சரியா. சிபிஎஸ்சியில் படிச்சிங்கன்னா 74,325 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா. அதனால் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிங்க.
அதாவது நீங்கள் 20,000 இப்போ பே பண்ணியிருக்கீங்களா, இந்த 20,000 வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. சரியா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இது இல்லாமல் ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிங்க அப்படின்னா அப்படியே இதை விட டபுள் மடங்காக இருக்கும். சரியா? இப்போ வந்து பெர் இயருக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா 33,925 ரூபா கொடுத்துருக்காங்கல்ல. இது வந்து பெர் செமஸ்டருக்கு. அப்போ 1 இயருக்குன்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 60,000 கிட்ட வரும். சரியா? 60,000 65,000 வரும். அதோட டபுள் மடங்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது டியூஷன் ஃபீஸ் மட்டும், அதாவது ப்ரைவேட் காலேஜஸில் கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் 1.20 1.40 வந்துடும். சரியா? அது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் வரும். ஹாஸ்டல் ஃபீஸோடு சேர்த்து சொல்லும் போது நமக்கு வந்து மொத்தமாக அதாவது ப்ரைவேட் காலேஜஸில் 1.70 2 லட்சம் வரைக்குமே காலேஜை பொறுத்து என்னாச்சு தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இது நீங்கள் கவுன்சிலிங் மூலியமாக போனாலும் சரி, இல்லைனா ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனாலும் அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் நம்ம தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அதாவது கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் கூட ஆன்சர் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.